இப்போ போனா மேக்கப் போட்டு ஸ்டார்ட் பண்ற கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் மாமா பார்த்துப்பார். பிரச்சனை என்ன பிரச்சனை அந்த பிள்ளைய கொண்டு போட்டு கார்ல கொண்டு இருக்கீங்க? சாவலாம் இல்ல ப்ரோ, ஜஸ்ட் மயக்கத்துல இருக்காங்க. பிபி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். மிஸ்டர் பிரகாஷ், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? பேசிக்கலி ஐ எம் பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஐயோ ராமா, காது வட்டமா இருக்குன்றதுக்காக ராத்திரி கண்டதை வந்து கொட்டாதரா. ப்ரோ ஏன் ப்ரோ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நான் தப்பா புரிஞ்சுக்கிறேனா? டேய், நீதான் எல்லாத்தையும் தப்பா பண்ணிட்டு இருக்க. அந்த புள்ளைய காதலிச்சுட்டு இந்த புள்ளைய கல்யாணம் பண்ண போற. ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க ப்ரோ. ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான்னு பேட் பண்ண முடியாம அவளை பிரேக்கப் பண்ணது ஏன் உரிமை? பிரேக்கப் ஆயிடுச்சு, ஃபீலிங்ல இருப்பான்னு சொல்லிட்டு கேர் பண்ணணும் ஏன் உரிமை? ரொம்ப கேர் பண்றாங்களே, கேர் பண்ணலாம்னு நினைச்சது ஏன் உரிமை? ஸோ கேரும் ஷேரும் சேர்ந்தா வாழ்க்கை ஃபேரா இருக்கும்னு நினைச்சது எங்க உரிமை. என் வீட்டு வாசல்லயே நிக்காதீங்கடா, மூடிட்டு கிளம்புங்கடான்னு சொல்றது ஏன் உரிமை? டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. என்ன நடந்துச்சுன்னு நான் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். கலகலன்னு போயிட்டு இருந்தேன் என் கல்யாணத்தில். சின்னதாக ஒரு சலசலப்பு. என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே வந்திருந்தா ப்ரோ. அவளை சமாளிக்க போய் என் கை தெரியாமல் அவள் தலையில பட்டு, அவத்தலை தெரியாமல் செவுத்தல பட்டு, இந்த இன்சிடென்ட் கண்ணில் பட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை தேடி வந்திருக்கேன் ப்ரோ. லூசுங்களா, அடிபட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. இப்படி ஏன்ட்ட கூட்டிட்டு வந்தா நான் என்ன பல்ஸ் பிடிக்கிறதா இல்லை நாடி பிடிச்சி பார்க்கறதா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் உங்கள் மாமா பிள்ளையும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி ஒரு 100 வருஷம் நல்லா இருப்போம் ப்ரோ. ஹெல்ப் பண்ணலைன்னா பண்ணிடுவோம் மாமா. பண்ணிரும். சரி, என்னன்னு சொல்லுங்க. அது அங்கே இருக்கலாம் அந்த பிள்ளை. அந்த பிள்ளை இன்னைக்கு நைட்டு மட்டும் புருஷனா புருஷனா இருந்தாங்க ப்ரோ. புருஷனா தானே? புருஷனாவா?